1 2 3 இப்படிலாம் எண்ண முடியாது, இருங்க நிறைய வரும். கவனிச்சியலா, இந்த ஒரு ஷேர் ஆட்டோவில் மட்டும் கிட்டத்தட்ட 23 குழந்தைகளை வந்து பள்ளி குழந்தைகளை வந்து ஏற்றிட்டு வந்திருக்காப்புல இந்த ஷேர் ஆட்டோ. 22 பேர் இறங்கி போயிருந்திருப்பாங்க. இன்னும் ஒரு ஆள் எங்க இருந்தானே யோசிக்கிறிய, அந்த ஆட்டோக்காரர் மடியில் உட்காந்துருக்காருங்க. அதாவது இது தெலுங்கானால நடந்தது. இந்த ஸ்கூல் வேன் ஃபீஸ் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால இந்த மாதிரி ஷேர் ஆட்டோக்காரங்கள்ட்ட வந்து மாசம் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி. அதுல வந்து அந்த ஷேர் ஆட்டோக்காரன் என்ன சொல்லியிருந்திருக்கேன்னா, 2 ட்ரிப்பா அடிப்பேன், அதுவும் இல்லாம ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பக்கத்து வீட்டுல இருந்தா வரப்போகுது, பேரண்ட்ஸுக்கு என்ன தெரியவா போகுது, கரெக்டான கணக்கு இத்தனை பிள்ளைங்க வருதுன்னு எந்த பேரண்ட்ஸ்டையும் சொல்றது. இப்படி போயிட்டு இருக்கப்ப இந்த ஆட்டோல வந்து அதிகமான குழந்தைகளை ஏத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதாவது டிராபிக் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்றது யாருன்னா அந்த சைடு உள்ள அந்த பப்ளிக்ல இருந்து தான் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இதன் அடிப்படையில் எஸ்ஐ கல்யாண் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுக்காப்புல இந்த சைடு தான் ஆட்டோ கிராஸ் ஆகும் அப்படின்னு. அப்ப அந்த ஆட்டோ வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட சுந்தரா டிராவல்ஸ்ல வந்து அந்த தோரணம்லாம் கட்டி ஒரு மாதிரி வரும். அந்த மாதிரி இந்த பக்கம் பேக், இந்த பக்கம் லஞ்ச் பேக்னு இங்கிட்டு பூரா தோரணம் கட்டி தொங்குன மாதிரி தொங்க விட்டு ஆட்டோ ஃபுல் ஆகி வந்திருக்கு. சஸ்பென்ஷன்லாம் கீழே இறங்கி ஒரு ஆட்டோக்குள்ள எம்பிட்டு பேர் வேண்டா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி இறக்குனதான் தெரியுது 23 பிள்ளைகளை ஏத்திட்டு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிடுறாப்புல அந்த எஸ்ஐ, டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்க, இத்தனை பேரை வந்து நீ ஆட்டோக்குள்ள ஏத்தி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோவை சீஸ் பண்ண. ரூல்ஸ் அது இதெல்லாம் தாண்டி ஒரு ஷேர் ஆட்டோல ஒரு 5-6 பேர் போலாம்னு வச்சுக்கிறோம். ஷேர் ஆட்டோனால ஒரு 5-6 பேர் இந்த சைடு பலகாலம் போட்டிருப்பாங்க, அதனால போலாம்னு வச்சுக்கிறோம். இன்கேஸ் ஒரு விபத்து ஏற்படும் போது அந்த ஷேர் ஆட்டோல இத்தனை பேர் தான் உட்காரலாம்னு இருக்கிற அத்தனை பேர் மட்டுமே உட்கார்ந்து இருந்தாங்க. இடிபாடுகள் எதுவும் இல்லாம பெருசா பாதிப்பு இல்லாம. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா 23 பிள்ளை ஆல்ரெடி அதுகளுக்கு வந்து கையை காலை கூட அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன்ல உட்கார்ந்து போகுங்க. இப்போ ஒரு விபத்து நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைகளால எந்திரிச்சு கூட வர முடியாது. அப்படியே அந்த 23 உயிருமே போக வாய்ப்பு. இந்த காரணத்துக்காக அந்த ஆட்டோவை சீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டிலையுமே நிறைய ஆட்டோ இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ, அதாவது இறக்க ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ள எங்கடா உட்காந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். சீக்கிரம்